சிம்பிளி இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் முடிச்சுட்டு இதை இப்போ கட் பண்ணணும். அண்ட் இதை குட்டி குட்டி பார்ட் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பார்ட்டை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் இந்த ஃபோல்டில் ஒரு குட்டி டாப்பில் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு குட்டியாக நம்ம சிசர் விட்டுறதுக்கு ஒரு கேப் வேணும். அதுக்காக பண்ணி இப்படி ஒரு ஹோல் கொண்டு வந்துட்டோன்னா அந்த ஹோல் வழியாக நீங்கள் சிசரை விட்டு அந்த ஆர்க் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சுற்றிலும் இருக்கிற இந்த இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான் ஒன்று நினச்சி பண்ணேன். பட் இது ஓடணும்னா இதுக்கு சில மோட்டார்லாம் ஃபிட் பண்ணோம். பட் இது குட்டி பசங்க விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளையாடுறதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலராக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவங்க எத்தனை வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்குமே அமௌண்ட் கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் இது தெரியாமல் கட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒட்டிடணும். அப்புறம் கட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இது வேணான்னு வச்சிடலாம். நேற்று நான் ஒரு வீடியோ நைட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ மார்னிங் 188 வியூஸ் இருந்தது. அண்ட் இப்போது 235 அந்த வியூஸில் இருக்குது. இது இப்படி பண்ணதுக்கப்புறமா நான் அங்கே கட் பண்ண மாதிரியே எடுக்கல, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் 2. இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணுவோம். ஆக்சுவலி இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு தான் இப்போது என்கிட்ட கம் இல்லை. அண்ட் இதை எப்படி ஸ்டிக் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். கம் இல்லைன்னு நினச்சா அப்புறம் கொஞ்சோண்டு காலியான கம் இருந்தது. இதை ஒட்டிட்டு பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி 2 பண்ணிட்டு இதை நான் இதை இப்படி அதை நான் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு வரேன். தட் மீன் இதில் ஹோல் இருக்கும். அந்த ஹோலை இதில் இருக்கிற இதில் விட்டு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு இது வேணும். அதுக்கு இது ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போது இங்கேயும் ஒரு குட்டியாக ஒரு கட் பண்ணி அந்த கட்டை பர்ஃபெக்டாக இப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ளே ஒரு குட்டி இந்த மாதிரி கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளே இதை நம்ம விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ளே வரணும்னா இதை கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னுமே தின்னாக கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இப்படி பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நீங்களுமே என்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிஜமாலுமே ஆர்ட் சேனல் வச்சுருக்கு யாராவது இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா எப்படி செய்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி மெஹந்திக்கு யாராவது இது சொல்லி தரீங்களா இப்போது? தட் மீன் கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் அப்படின்ட்டு. அண்ட் இதுவுமே மார்க்கரில் பார்டர் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த பார்டர் கொடுத்துட்டு தான் நான் கட்டே பண்ணேன். இது கட் பண்ணிட்டு பார்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன் இந்த சைடு நான் தின்னாக கட் பண்ணால் அதுக்குள்ளே போகணும், இல்லைனா அதுக்குன்னு தனியாக இந்த இடத்துல ஒரு கேப் க்ரியேட் பண்ணுவோம். அதனால் ஸோ இது இப்படி பண்ணிட்டு இது இப்போ அட்ஜஸ்டபிள் சைஸ்க்கு மாறிடுச்சா. இது கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிடுச்சு பேப்பர். நீங்கள் ஃபோல்ட் ஆகாத பேப்பரை நீட்டாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இதில் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி இதை தான் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இதை இதில் ஸ்டிக் பண்ணுறோம். நம்ம இதை இந்த ஹோல்குள்ளே கொண்டு போய் இந்த ஹோலில் இந்த வாட்ச் அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். பேக் சைடு இப்படி கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே அது மேலே இதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஒர்க் ஓவர் ஆகிடும். ஒன்று இப்படி ஸ்டிக் பண்ணிடுங்க. இன்னொன்று அட்ஜஸ்டபிள் சைஸ். தட் மீன் எங்கே வேணாலும் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். பட் இது ஓவராக பெருசாக இருக்குங்கிறதுனால இதை கழட்டிட்டு இதை தூக்கி போட்டுடலாம். இது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று மட்டுமே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சு அதே ஸ்பாட்டில் இதை வச்சு இதை ஒட்டிடலாம். இதுவும் ஒட்டிடுச்சு. இப்போது இது இந்த அளவில் இருக்குது. அண்ட் இந்த எல்லா ஹோல்லையும் நம்ம ஹோல் போட்டு இப்போ காட்டுறேன். நான் அப்படியே கொஞ்சம் சிசர் வச்சே போட்டேன். அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கலாம். இந்த வாட்சை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இந்த கார்டில் பிக் ஹேண்டும் ஸ்மால் ஹேண்டும் இருக்கும்ல வாட்சில், அந்த ஹேண்ட்ஸுக்காக கட் பண்ணிக்கிறேன். இதை இப்படி 1 2 2 கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒன்று பெரிய முள்ளுக்கு, இன்னொன்று சின்ன முள்ளுக்கு. அண்ட் இதை என்ன பண்ணுறோன்னா பெரிய முள் இந்த சைஸில் வச்சுட்டு இப்படி 2 ஆரோ மாதிரி கட் பண்ணி விட்டுருலாம்.
சின்ன முள்ளுக்கும் அதே க்ரியேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஹோல் போட்டு தான் அட்டாச் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் வச்சுட்டு காமனாக அதில் ஒரு ஹோல் போடணும். அந்த ஹோல் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து பண்ணுங்கள். பண்ணிட்டு காட்டுறேன். ஹோல் போட உங்களுக்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி ரெண்டையும் இப்படி மடக்கிட்டு பேக் சைடில் உள்ள குட்டியாக இப்படி கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அது வந்து பண்ண முடியலன்னா ரெண்டையும் இப்படி மடக்கிட்டிங்களா, இனி கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரது ஒரு டைமண்ட் ஷேப்பில் வரும். கட் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹோல் வந்துருச்சா, இதே இது இங்கேயும் வந்து பண்ணலாம். அண்ட் அந்த வீடியோவுக்கு வந்து அத்தனை வியூஸ் வந்ததுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இனியும் அப்படியே வரணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு இது இவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய லென்த்தில் பிக் லென்த்தில் கட் பண்ணி இந்த ரெண்டு ஹோலையும் அட்டாச் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிக் ஹேண்ட், அது மேலே ஸ்மால் ஹேண்ட் வச்சு அதுக்கு அடியிலேருந்து இதை கொண்டு வரணும் மேலே. ஒன்றுலேயும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தாலும் ஓகே, இல்லை ரெண்டுலேயும் அட் டைமில் கனெக்ட் பண்ணாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் பிக் ஹேண்டில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா மேலே ஸ்மால் ஹேண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இது இந்த வாட்ச் இருக்குல்ல, இதில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக ஒரு குட்டி ஹோல் போட்டு இந்த எக்ஸஸாக பெருசாக இருக்குல்ல அதை உள்ளே விட்டு லாக் பண்ணிடலாம். அண்ட் நான் நினச்சதை விட இது ரொம்ப பெருசாக இருக்குது ஹேண்டு. ஸோ இது இன்னுமே ஷார்ட் ஆக்கிடலாம். ஷார்ட் ஹேண்டை விட ஷார்ட்டாக இருக்குது பிக் ஹேண்டு. அதை விட ஷார்ட் ஹேண்ட் அப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்படியே நம்ம மேனேஜ் பண்ணிப்போம். இப்போது இதுதான் இது எது பிக் எதில் ஸ்மாலுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ஸ்மாலை இன்னும் ஸ்மால் ஆக்கிடுறேன். பிக்கு ஸ்மால் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் சைஸ். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா கீழாக இது பண்ணி இதை இப்படி லாக் பண்ணிக்கலாம். டாப்பில் லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் பேக்வேர்டில் இதை வந்து ஸ்மால் ஆக்கி இப்படி பண்ணிட்டு பேக் சைடு இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணி லாக் பண்ணிடுறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னா இது வந்து இங்கே ரோல் ஆகும். இப்போது இது ரோலிங்க்குலாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது ரோல் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை எப்படி கட்டுறது அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஹேண்டில் இப்படி வச்சிட்டிங்கன்னா நான் வந்து 12 இந்த பக்கம் சைடு மாற்றி கட்டிட்டேன் போல். நம்ம இந்த சைடு வர மாதிரி நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இதை கட்டி காட்டுறேன். இப்படி வச்சுட்டு இந்த ஹோல் வழியாக இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிட்டு நீங்கள் ஹேண்டில் வந்து டைப் பண்ணிக்கலாம். இட் மீன் நான் வந்து மற்றவங்களுக்கு கட்டி விட இது ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு கட்டிக்க கொஞ்சம் டஃப் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க பண்ணலாம். இது இப்படி பண்ணிட்டு நான் இது ஃப்ளோரில் வச்சு இப்படி இழுத்துட்டேன். இது வந்து எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் அட்டாச் ஆகும். இப்படி விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். நானுமே வரும்னு நினச்சேன். பட் எனக்கே இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இன்னுமே இப்போ நான் சின்னது பண்ணியிருக்கணும். இதை பண்ணிட்டு இங்கே இருக்கிற ரோல் வழியாக இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு லாக் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் விட்டிங்கன்னா இந்த டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வழியாக குட்டீஸ்க்கு நீங்கள் வந்து டைம் சொல்லித்தர மாதிரியும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்மால் ஹேண்ட் இதுலேயும் பிக் ஹேண்ட் இதுலேயும் இருந்தால் டைம் இஸ் 12:15 இந்த மாதிரி நீங்கள் டைமும் சொல்லித்தரலாம் உங்களுக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. டாட்டா பாய் பாய் ஆர்ட் ஃபேமிலிஸ்.